டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்னைக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 13 லட்சம் தேர்வர்கள்லாம் இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதிட்டு வந்த பிற்பாடு பல பேர் சொல்லியிருக்காங்க. 80% எபோ வந்துட்டு எல்லாருமே டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. 20% தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பரை பவனிந்த முன்னோட்டியோ இளங்கோவடிகள்கிட்ட கொடுத்தா கூட அவங்களால கூட 75% மேலே மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டலமாக நக்கல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே போல் டிஎன்பிசிலாம் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போயிருக்காங்க. அந்த தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா அளவே பண்ணல. எங்கள் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஓமந்தூரில் சாலை மறியல்லாம் ஏற்பட்டிருக்கு. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்போ நம்ம போகிறோமோ ஏற்கனவே ஷெடியூல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அந்த டயத்தை நம்ம போகணும். இந்த கவர்மெண்ட் வேலைன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒவே பண்ணி தான் போகணும். ஏன்னா போட்டி தேர்வுங்கிறது நாளுக்கு நாளே போட்டிகளாக அளவுக்கு அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் எழுத போனீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுகளெல்லாம் போடுவாங்க. அங்கே போகிறப்ப நீங்கள் தீவிரவாதி போல் சோதனையெல்லாம் பண்ணுவாங்க. வாயில் டார்ச் அடித்து மெட்டர்னிட்டி வச்சுலாம் சோதனை பண்ணுவாங்க. நீட்டுனாலே சொல்லவே தேவையில்லை. சர்ச்சைகள்லாம் பல இருக்குது. தாலி தோடு எதுவுமே போடக்கூடாது, ஷால்லாம் போடக்கூடாதுன்ட்டு.